இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் கேரளாவில் போட்டியிட இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை கேரளாவில் எடுத்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் நிர்வாகிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நியமித்துள்ளது. அந்த மாநிலங்களில் கட்சியை வளர்க்கும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். தமிழகத்துடன் கேரளாவிலும் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக ஆகியவை ஒரே கூட்டணியில் இருக்கின்றன. கேரளாவில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இரு துருவங்களாக உள்ளன. இச்சூழலில் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட விசிக முடிவு செய்துள்ளது. அங்கு காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை திருமாவளவன் முன்னெடுக்க உள்ளார். விசிக நிர்வாகிகள் கூறும்போது, கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திருமாவளவனும் கலந்து கொண்டார். பின்னர் இருவரும் சந்தித்து கூட்டணி குறித்து பேசியுள்ளனர். வரும் தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியை போல் கேரளாவிலும் விசிக போட்டியிட உள்ளது. குறிப்பாக மூணாறு போன்ற தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளை ஒதுக்குமாறு கேட்டுள்ளோம். அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் போட்டியிடுவதால் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளை எதிர்த்து திருமாவளவன் பிரச்சாரம் செய்வார் என விசிகவினர் கூறினர்.